ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து டெக்னீஷியனுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு rrbchennai.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பிலேருந்து டெக்னீஷியனுக்கான வேலையை இப்போ வந்து பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டெக்னீஷியன் ஜாப் குறித்து மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ புதுசாக வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கான வேக்கன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஆர்ஆர்பிலேருந்து அந்த டெக்னீஷியன் ஜாப் குறித்து அடண்டம் 2 வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ஒரு வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி கடைசியாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 17 கேட்டகரியில் வேலையை அறிவித்து 9144 வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் நிறையா இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தா வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, மீதி இருக்க வேக்கன்சி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்ற மாரி. அதன் காரணமாக 22 புதிய கேட்டகரியை ஆட் பண்ணி டோட்டலாக இப்போ 14,298 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 14,298 வேக்கன்சி வந்து பார்த்தா இப்போ டெக்னீஷியன் பதவிக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கான புதிய போஸ்டிங் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எல்லாமே நாங்கள் இதில் அப்டேட் பண்ணியிருக்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, an opportunity will be given to fresh eligible candidate to apply against. ஸோ வந்து பார்த்தா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்னீஷியன் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இது வரைக்கும் டெக்னீஷியன் ஜாப்க்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஆர்ஆர்பி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்னீஷியன் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆர்ஆர்பி சோரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கான தேதியும் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது டெக்னீஷியனில் புதிய விதமான பதவிகளை ஆட் பண்ணியிருக்காங்க. 14,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா வேக்கன்சி அதிகமானதால் அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். The link for submission of online application for the existing மற்றும் new eligible candidate will be live from எப்போ அப்ளை பண்ணலான்னா 2/10/2024 இருந்து 16/10/2024 வரைக்கும் 15 நாட்கள் நீங்கள் இந்த ஜாப்க்கு புதுசாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி இதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் ஜாப்க்கு அப்ளை பண்ணவங்க நீங்கள் உங்கள் ஆர்ஆர்பி ஜோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 17/10/2024 இருந்து 21/10/2024 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். 250 ரூபா கொடுத்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டெக்னீஷியனுக்கான ஜாபை இன்க்ரீஸ் பண்ணி புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதில் இப்போதைக்கு எந்தமான பதவியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ பழைய நோட்டிஃபிகேஷன் படி ஒரு 18 பதவி கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா பதவியில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 பதவிகள் வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டெக்னீஷியனுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3ல பாருங்கள், டெலிகம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்பெண்டர் கொடுத்துருக்காங்க, டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான டெக்னீஷியனுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th + ஐடிஐ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மெக்கானிக் முடித்தவங்க, ஒயர்மேன் முடித்தவங்க, அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கலில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள்.
ஒன்று ஐடி முடிச்சிருக்கணும் அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரி ட்ரேட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பதவிக்கும் வேறு வேறு ட்ரேட் கொடுத்துருக்காங்க, வேறு வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. புதிய பதவி மீதி இருக்க அந்த புதிய பதவிக்கான கல்வி தேதியில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தா சென்னை ஜோனில் வந்திருக்கோம், 12வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை ஜோனுக்கு பல பதவிகள் உங்களுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா பல்வேறு பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா 833 வேக்கன்சி கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டல் டெக்னீஷியன் கிரேட் 3 ஓப்பன் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 833 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக அதிகரிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போதைக்கு. ஸோ ஆர்ஆர்பி சென்னையில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 2716 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சென்னைக்கு மட்டுமே. சென்னைக்கு தான் அதிகபட்ச வேக்கன்சி. 2716 வேக்கன்சி டோட்டலாக அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே கிரேட் 3ஆக இருக்கட்டும், ஐசிஎஃப்ஆக இருக்கட்டும், சதர்ன் ரீஜனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டோட்டலாக சென்னைக்கு மட்டும் 2700 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் டெக்னீஷியன் வேலைக்கு அப்ளை பண்ணாதவங்க இப்போ கூட உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜோனில் உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பழைய நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தலாம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ அதை வந்து பார்த்தேன் எந்த மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 மற்றும் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து கொடுத்துருக்காங்க. கிரேட் 1க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரேட் 3க்கு வந்து 19,000 ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்தா கிரேட் 1க்கும், கிரேட் 3க்கு வந்து 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36, கிரேட் 3க்கு 18 வயசுலேருந்து 33. அதிகபட்சமாக SC/STக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி அதிகபட்சமாக 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி கம்யூனிட்டி நீங்கள் எல்லாருமே 250 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மீதி இருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி நீங்கள் 500 ரூபா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சிங்கிள் எக்ஸாமினேஷன், ஒரே ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் வந்து வைக்கிறாங்க. ஒரே எக்ஸாமினேஷன் எழுதுறா போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்க போது. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தா 90 நிமிஷம் 100 கொஷின்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கிரேட் 3க்கும் அதே தான் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம், 100 கொஷின்ஸ் இருக்க போது நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பார்த்தா டாக்குமெண்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த 18 பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 பதவிக்கான கல்வி தகுதி என்ன அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது கிரேட் 1 இருக்குது பாருங்கள் சிக்னல், அதுக்கு மட்டும் வந்து பார்த்தா பேச்சுலர் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் 3க்கான எல்லா பதவிக்கையும் வந்து பார்த்தா 10th ஐடிஐ முடித்தவங்க அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு 18 பதவிக்கு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்க பதவி வந்து பார்த்தா புதிய நோட்டிஃபிகேஷன் சடன்டமில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ புதுசாக அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க 2/10/2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாதிரி இதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோன் நீங்கள் மாற்றதானே நீங்கள் மாற்றிக்கலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 14,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டுமே 2,500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து திரும்ப எனக்கு வேணும் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.